படிப்பின் முக்கியத்துவம். டே ரவி, நாளைக்கு பரீட்சைன்னு சொன்னியே, படிக்காமல் எங்கடா போயிட்ட? அம்மா கூப்பிட்டார்கள். போங்கம்மா, இதெல்லாம் முழு பரீட்சையா? எப்போதுமே படிச்சுட்டே இருக்கணுமா? முழு பரீட்சை வரட்டும், நல்லா படித்து மார்க் எடுத்து காட்டுறேம்மா, இல்லைன்னா பாருங்க என்று சொல்லிவிட்டு ரவி விளையாட போய்விட்டான். வழியில் அவனது நண்பர் சுரேஷை தனது வீட்டில் கருத்தாய் பாடம் படித்து கொண்டிருப்பதைக் கண்டு அவன் கேலி செய்தான். சுரேஷ் ஒன்றுமே சொல்லவில்லை. பரீட்சை துவங்கியது. கேள்வித்தாளை படித்த ரவிக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவன்தான் ஒன்றுமே படிக்கவில்லையே. வகுப்பிலும் அவன் ஒழுங்காக கவனிப்பது கிடையாது. அதனால் ஒரு கேள்வி கூட பதில் எழுத முடியவில்லை. சுரேஷ் மடமடவென்று பதில் எழுதுவதை பார்த்தவாறு விழித்தான் ரவி. அடுத்த நாள் வகுப்பிற்கு டீச்சருடன் ஒரு பெரியவர் வந்திருந்தார். மாணவர்களே, நேற்று நடந்த பரீட்சையை உங்களை பலர் நன்றாக பதில் எழுதியிருந்தீர்கள். எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. எனக்கு பிள்ளை இல்லாதபடியினால் உங்களில் யாரையாவது மேல் படிப்பிற்கு படிக்க வேண்டுமென்று விரும்பினேன். உங்களில் யார் உண்மையாக கவனத்துடன் படிக்க என்று அறியவே இதை பற்றி சொல்லாமலே பரீட்சை வைக்க சொன்னேன். இந்த பரீட்சையில் முதல் மார்க் எடுத்த சுரேஷுக்கு என் பாராட்டுகள். அவனுடைய படிப்பு செலவு முழுவதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றார் அந்த பெரியவர். டீச்சர் சுரேஷை கூப்பிட்டு அவருக்கு அறிமுகப்படுத்தினார். அவனுக்கு ஒரே மகிழ்ச்சி, ரவிக்கோ ஒரே அதிர்ச்சி. கவலையுடன் முகத்தை தொங்க போட்டு கொண்டான். வேதாம பகுதி 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5-28 வசனம். ஞானமுள்ளவன் பலனுள்ளவன், அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்கிறபடியான். இன்றைய தீர்மானம்: நான் எனது படிப்பில் அதிக கவனம் செலுத்துவேன். தேங்க்யூ.